நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. எல்லாருக்கும் நம் இயேசு சிறந்தவரே, எல்லாருக்கும் நல்லவரே. எல்லாருக்கும் நம் இயேசு சிறந்தவரே, எல்லாருக்கும் நல்லவரே. எல்லாருக்கும் உள்ளோர்க்கும் எளியோர்க்கும் வலியோர்க்கும் எல்லாருக்கும் நம் இயேசு சிறந்தவரே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, அதை இப்போ தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, அதை இப்போ தாரும் தேவா. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, அதை இப்போ தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, அதை இப்போ தாரும் தேவா. மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன் என்றே, மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன் என்றே. மூப்பர் வாலிபர் யாவரும் தீர்க்க தரிசனம் சொல்வாரே, மூப்பர் வாலிபர் யாவரும் தீர்க்க தரிசனம் சொல்வாரே. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, அதை இப்போ தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, அதை இப்போ தாரும் தேவா. இந்த ராத்திரி வேளையிலே பரிசுத்த ஆவியானவரை குறித்து சில காரியங்களை நாம் தியானிக்க இருக்கிறோம். அப்போஸ்தலர் 1:8 சொல்லுகிறது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். இப்போ பரிசுத்த ஆவியானவர் எதற்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார்? நாம் அவருக்கு சாட்சிகளாய் விளங்க வேண்டும். பரிசுத்த ஆவி வரும்பொழுது நாம் பலனடைவோம். ஆகவே பரிசுத்தாவின் அபிஷேகம் அல்லது பரிசுத்தாவின் முழு நிறைவு என்பது எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் அவசியம். இயேசு கிறிஸ்துவனுடைய பாவங்களை மன்னித்து விட்டார். இயேசு கிறிஸ்துவின் இரத்தனுடைய பாவங்களை கழுவிவிட்டது. இயேசு கிறிஸ்துவால் பாவ மன்னிப்பு பெற்றேன், ரட்சிக்கப்பட்டேன் என்பது ஒரு அனுபவம். ஆனால் பரிசுத்தாவின் அபிஷேகம், பரிசுத்தாவின் முழு நிறைவு என்பது மற்றொரு தேவன் கொடுக்கும் ஒரு உயரிய ஈவு அல்லது உயரிய அனுபவம். இந்த பரிசுத்த ஆவியானவர் எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறார்? யோவான் எழுதின சுவிசேஷம் 16:13. யோவான் 16:13. நான் அந்த வேத பகுதியை வாசிக்கிறேன், கேளுங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 16:13. சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அப்போ பரிசுத்த ஆவியானவர் எதற்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார் என்றால், சகல சத்தியத்திற்குள்ளும் நம்மை வழி நடத்துவதற்காக. ஆண்டவருக்கு பிரியமில்லாத வழிகளில் நாம் செல்லும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உணர்த்துவார், நம்மை சரியான வழியில் நடத்தும்படி நமக்கு போதிப்பார், நம்மை நடத்துவார். அது மட்டுமல்ல, வேதம் சொல்லுகிறது பரிசுத்த ஆவியானவரின் முழு நிறைவு நமக்கு கொண்டு வரும் ஆசீர்வாதங்களை பற்றி நாம் தியானிக்கும் பொழுது வேதம் 2 தீமோத்தேயு 1:7 தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் பலத்தின் ஆவியானவர்.
கிறிஸ்தவ வாழ்க்கையில் சில நேரம் விசுவாசத்திலே நாம் சோர்ந்து போகும் சூழ்நிலை உண்டு. சில நேரம் நம்முடைய விசுவாசத்தையே அசைக்கும்படியான சம்பவங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையில் நடைபெறலாம். அந்த சமயத்தில் பரிசுத்த ஆவியானவரால் நாம் நிறைந்திருக்கும் பொழுது பலம் நமக்கு கிடைக்கிறது. பரிசுத்தமாய் வாழ்வதற்கு பலன், விசுவாசத்தில் நிலைத்திருப்பதற்கு பலன் கிடைக்கிறது. அது மாத்திரமல்ல, அவர் அன்பின் ஆவியானவர். நமக்கு எதிராக தீமை செய்தவர்களையும் யோசேப்பை போல, இயேசு கிறிஸ்துவை போல, ஸ்தேவானை போல மனதார மன்னிக்கக்கூடிய ஒரு அன்பை தேவன் நமக்கு பரிசுத்த ஆவியானவர் மூலமாக கொடுக்கிறார். ரோமருக்கு எழுதின நிருபம், பரிசுத்த பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது. ரோமர் 5:5 சொல்லுகிறது, நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்கள் ஊற்றப்பட்டிருக்கபடியால் அந்த நம்பிக்கை நம்ம வெட்கப்படுத்தாது. யார் மேலேயாவது வெறுப்பு கசப்பு வந்தால் பரிசுத்த ஆவியானவரால் நிறைய நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது, பரிசுத்த ஆவியானவரால் நிறைந்திருக்கும் பொழுது தேவ அன்பு நம்முடைய இருதயத்தில் ஊற்றப்படும். அந்த அன்பு நமக்கு எதிராக தீமை செய்தவர்களையும் மனதார மன்னிக்க நம்மை வைக்கும். தேவ அன்பு நம்முடைய இருதயங்களிலே பரிசுத்த ஆவியானவரால் ஊற்றப்பட்டிருக்கிறது. இது தேவன் கொடுக்கிற உயரிய பரிசு. பரிசுத்த ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் தேவன் கொடுக்கிற உயரிய ஈவு. அது வேண்டாம் என்று ஒரு நாளும் நாம் மறுத்துவிடக்கூடாது. ஆண்டவர் சொன்னார், யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில், நான் உங்களை திக்கற்றவர்களாக விட்டேன், உங்களிடத்தில் வருவேன். பரிசுத்த ஆவியானவர் மூலமாக தேவன் நம்மோடு என்றென்றும் தங்கியிருக்கிறார். கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரன் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்கதரிசனங்கள் சொல்வார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன். யோவேல் 2:28-29, அப்போஸ்தலர் 2:17-18 வேத விவிதமாய் சொல்கிறது, சபை பாடுபாடின்றி, ஜாதி மத இன மொழி தேசிய சபை பாகுபாடின்றி இந்த பரிசுத்த ஆவியானவர் அநேகர் மேல் ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறார். எந்த சபை பாகுபாடும் இல்லாமல் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுகிறார். இந்த பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கும் மற்றொரு ஆசீர்வாதம் என்ன? ரோமர் 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். ரோமர் 14:17, தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமுமாயிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் ஈடு இணையற்ற சந்தோஷத்தை நமக்கு கொடுக்கிறார். He gives divine joy, divine happiness. அது பரிசுத்த ஆவியானவர் மாத்திரம்தான் கொடுக்க முடியும். ரோம பேரரசர்கள் காலத்தில் ஆதி கிறிஸ்தவர்கள் மிகவும் கொடுமைப்படுத்தப்பட்டார்கள். ஆனால் அவர் முகத்திலே சந்தோஷம். சிங்கங்களுக்கு இரையாக அழைத்து செல்லப்பட்ட கிறிஸ்தவர்கள் முகத்திலே மரண பயம் இல்லை, மரண பீதி இல்லை, மாறாக அவர் முகத்திலே ஒரு சந்தோஷம் காணப்பட்டது என்று சரித்திர ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள். இந்த சந்தோஷத்தை யார் கொடுக்க முடியும்? பரிசுத்த ஆவியானவரால் மாத்திரம்தான் கொடுக்க முடியும். பாடுகளில் கூட சந்தோஷத்தை அவரால் தான் கொடுக்க முடியும். அது மட்டுமல்ல, தேவனுடைய சுபாவங்கள் நம்மிலே காணப்படுகிறது. கலாத்தியர் 5:22-23 சொல்கிறது, ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இந்த கனிகள் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறது. இந்த நாளிலே பரிசுத்த ஆவியானவர் மூலமாக கிடைக்கும் ஒரு பெரிய ஈவை குறித்து சில காரியங்களை சொல்லி உங்களுக்காக ஜெபித்து நான் முடிக்க இருக்கிறேன். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 8, 9, 10 வசனங்களிலே பரிசுத்த ஆவியானவரின் 9 வரங்களை குறித்து வேதம் சொல்கிறது. 1 கொரிந்தியர் 12, 9, 10 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 8, 9, 10. 1 கொரிந்தியர் 12, 8, 9, 10. எப்படி எனில், ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே அறிவை உணர்த்தும் வசனமும்,
வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே விசுவாசமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே குணமாக்கும் வரங்களும், வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும், வேறொருவனுக்கு தீர்க்கதரிசனம் உரைத்தலும், வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும், வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதலும், வேறொருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதலும் அளிக்கப்படுகிறது. ஆவியின் 9 வரங்களை தேவன் கொடுக்கிறார். இந்த ஆவியின் வரங்கள் முதலாவது நம்ம ஞாபகத்தில் வைக்க வேணும். ஏன் பரிசுத்தாவின் அபிஷேகம் வேணும்னா, தேவ பிள்ளைகள் அனைவரும் நன்றாக நினைவிலே வைத்துக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம். நம்ம எல்லாரும் நம்முடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து போல் மாற வேண்டும் என்று விரும்புகிறோம். இயேசு கிறிஸ்து வேதம் சொல்லுகிறது 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே, நாம் அவருடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி நமக்கு மாதிரியை அவர் பின் வைத்து போனார் என்று 1 யோவான் 2:6 சொல்லுகிறது. அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தான் நடக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவை நாம் பின்பற்ற வேண்டும். இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதம் என்ன சொல்கிறது? அப்போஸ்தலர் 10:38 நசரேனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராயும் சுற்றி திரிந்தார். நசரேனாகிய இயேசு பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தார். அவரை போல நான் மாற வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார், யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே, என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான் என்று. அதே போல் நம்மால் செய்ய முடியும். அப்போஸ்தலர்களுடைய வாழ்க்கையை பாருங்கள், தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையை பாருங்கள். இந்த ஆவியின் வரம் அவர்கள் எவ்விதமாய் கிரியை செய்தது என்று அப்போஸ்தலர் 5:15-16 வசனங்களை வாசிக்கிறேன். பேதுரு, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்ற பேதுரு எவ்விதமாய் ஊழியம் செய்தார்? அப்போஸ்தலர் 5:15-16 வாசிக்க கேளுங்கள். பிணியாளிகளை படுக்கைகளின் மேல் கட்டில்கள் மேலும் கிடத்தி பேதுரு நடந்து போகையில் அவனுடைய நிழலாகிலும் அவர்களில் சிலர் மேல் படும்படிக்கு அவர்களை வெளியே வீதிகளில் கொண்டு வந்து வைத்தார்கள். சுற்று பட்டணங்களில் இருந்து திரளான ஜனங்கள் பிணியாளிகளையும் அசுத்த ஆவிகளால் பாதிக்கப்பட்டவர்களையும் எருசலேமுக்கு கொண்டு வந்தார்கள். அவர்கள் எல்லாரும் குணமாக்கப்பட்டார்கள். பேதுருவின் நிழல் பட்டு வியாதியஸ்தர்கள் சுகமானார்கள். அசுத்த ஆவிகள் வெளியேறின. எல்லாரும் குணமாக்கப்பட்டார்கள். பேதுரு நிழல் பட்டு. அந்த அளவுக்கு தேவன் பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்பட்ட பேதுருவை வல்லமையாக எடுத்து பயன்படுத்தினார். அப்போஸ்தலர் 6:8 பாருங்கள். அப்போஸ்தலர் 6:8 ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான். ஸ்தேவான் பரிசுத்த ஆவியினாலே அபிஷேகம் பண்ணப்பட்ட ஸ்தேவான் ஜனங்களுக்குள் விசுவாசத்தினாலும் வல்லமையினால் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிறான். அப்போஸ்தலர் 8:6 வாசித்து பாருங்கள். பிலிப்பு செய்த அதிசயங்களை ஜனங்கள் கேள்விப்பட்டு கண்டு அவனால் சொல்லப்பட்டவைகளை ஒருமனப்பட்டு கவனித்தார்கள். 7ஆம் வசனம் அப்போஸ்தலர் 8:7 அநேகரில் இருந்த அசுத்தாவிகள் மிகுந்த சத்தத்தோடு கூப்பிட்டு அவரை விட்டு புறப்பட்டது. அநேக திமிர்வாதக்காரரும் சப்பானிகளும் குணமாக்கப்பட்டார்கள். அப்போஸ்தலர் 8:8 இதன் விளைவாக அந்த பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. நம்மையும் ஆண்டவர் விதமாய் பயன்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? உங்களையும் ஆண்டவர் விதமாய் பயன்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? பரிசுத்தாவின் அபிஷேகத்திற்காக தேவனிடத்தில் கெஞ்சுங்கள். பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்ற சவுல் என்ற பவுல் அவன் எப்படி நடந்து கொண்டான்? அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 11-12 வசனங்களை நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். பவுலின் கைகளினாலே தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்தருளினார். அவனுடைய சரீரத்திலிருந்து உருமால்களையும் கச்சைகளையும் கொண்டு வந்து வியாதிக்காரர் மேல் போட வியாதிகள் அவளை விட்டு நீங்கி போயின. பொல்லாத ஆவிகளும் அவரை விட்டு புறப்பட்டன. பவுல் இவ்விதமாய் அபிஷேகம் பண்ணப்பட்டு தேவனால் வல்லமையாக பயன்படுத்தப்பட்டார். அடுத்தபடியாக அகபு என்ற தீர்க்கதரிசி, பரிசுத்த ஆவியின் பெற்ற அபிஷேகப்பட்ட அந்த தீர்க்கதரிசி செய்த ஒரு காரியத்தை குறித்து அப்போஸ்தலர் 11:27-28 வேதம் சொல்கிறது. அந்நாட்களிலே எருசலேமில் இருந்து சில தீர்க்கதரிசிகள் அந்நியோகியாவுக்கு வந்தார்கள். அவர்களில் ஒருவனாகிய அகபு என்பவன் எழுந்து உலகமெங்கும் கொடிய பஞ்சம் உண்டாகும் என்று ஆவியானவராலே அறிவித்தான். அது அப்படியே கிலவுதி ராயனுடைய நாட்களிலே உண்டாயிற்று. இவ்விதமாய் தேவன் அகபுவை பயன்படுத்தினார். நம்மையும் அவ்விதமாய் பயன்படுத்த வேண்டுமா? இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினாலே
துல்லியமாய் தீர்க்கதரிசனங்களை சொல்ல விரும்புகிறீர்களா? பரிசுத்தாவின் அபிஷேகத்திற்கு தேவனிடத்தில் கெஞ்சுங்கள். தேவன் உங்களை பரிசுத்தாவினால் அபிஷேகிப்பார். கூடுதல் வரங்களையும் வல்லமைகளையும் கொடுப்பார். தம்முடைய ஊழியத்திலே வல்லமையாக எடுத்து பயன்படுத்தார். இந்த நூற்றாண்டில் லெஸ்டர் சும்ரால், ஓரல் ராபர்ட்ஸ், டிஎல் ஆஸ்பான், ஸ்மித் விக்கிள்ஸ்வர்த், கேத்ரின் குல்மேன், பெனிஹின் என்று பரிசுத்தாவியானவர்கள் அபிஷேகம் செய்யப்பட்டு வரங்களோடும் வல்லமையோடும் இந்த உலகத்தையே தேவனுக்கு அசைத்த ரெயின்கார்ட் மோங்கே என்று தேவனுக்கு அசைத்த மனிதர்களை நாம் பார்க்கிறோம். வரங்களாலும் வல்லமையால் நிறைந்தவர்களாய் இந்த உலகத்தையே தேவனுக்காக அவர்களை அசைத்தார்கள். லெஸ்டர் சும்ரால் என்ற தேவ ஊழியர் பிலிப்பைன்ஸ் நாட்டிலே ஊழியம் செய்து கொண்டிருந்த பொழுது ரேடியோவிலே ஒரு விளம்பரம் வந்தது. ஜெயில் கைதியாக இருக்கிற ஒரு பெண்ணை அசுத்த ஆவிகள் வந்து பாடாய்படுத்துகிறது, யாராகிலும் அவளை விடுவிக்க முடியுமா என்று விளம்பரத்திலே கேட்டிருந்தார்கள். லெஸ்டர் சும்ரால் அந்த சவாலை ஏற்றுக்கொண்டார். அந்த மகளுக்காக ஜெயிலுக்குள் சென்று ஜெபித்தார். அசுத்த ஆவியை துரத்தினார், போராடி விரட்டினார். இயேசுவின் நாமத்தினால் அந்த அசுத்த ஆவிகள் அந்த பிள்ளையை விட்டு அகன்று போயின. அவள் மாற்றம் பெற்றவளாய், சரீரத்தில் அற்புதம் பெற்றவளாய் தேவனுக்கு ஊழியம் செய்ய தன்னை ஒப்பு கொடுத்தாள். உங்களுக்கும் விதமான வல்லமைகள் வரங்கள் வேண்டுமா? மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்று ஆண்டவர் காத்திருக்கிறார். எந்த சூழ்நிலையிலும் மனம் தளராமல் தேவனிடத்தில் ஜெபியுங்கள். ஆவியின் வரங்களையும் வல்லமைகளையும் அவர் உங்களுக்கு கொடுப்பார். நாம் ஜெபிக்கலாம். ஜெப நேரத்தில் வியாதி உள்ளவர்கள் வியாதி உள்ள இடத்திலே உங்கள் கரங்களை வைத்து விசுவாசத்தோடு ஜெபியுங்கள். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அன்புள்ள பரம தகப்பனே, பரிசுத்தாவின் அபிஷேகத்திற்காக ஜெபிக்கிறவனுடைய பிள்ளைகளுக்கு முன்மாரியும் பின்மாரியும் கொடுக்கிற தேவன் ஆவியினால் அபிஷேகம் பண்ணும், ஆவியினால் அபிஷேகம் பண்ணும், ஆவியினால் அபிஷேகம் பண்ணும். வரங்களையும் வல்லமையும் கொடுத்து ஊழியத்திலே வல்லமையாக எடுத்து பயன்படுத்தும். பவுலை போல பயன்படுத்தும், பேதுருவை போல பயன்படுத்தும், ஸ்தேவானை போல பயன்படுத்தும், பிலிப்புவை போல பயன்படுத்தும், அகபுவை போல பயன்படுத்தும். இப்பொழுதும் வியாதியினால் வேதனைப்பட்டு கொண்டு வியாதி உள்ள இடத்திலே தங்கள் கரங்களை வைத்து என்னோடு ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளுக்காக விசுவாசத்தோடு ஜெபிக்கிறேன். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே சகல வலிகளும் வியாதிகளும் பலவீனங்களும் நோய்களும் நீங்கும்படி கட்டளைக் கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே சகல வலிகளும் வியாதிகளும் பலவீனங்களும் நோய்களும் நீங்கும்படி கட்டளைக் கொடுக்கிறேன். Be healed in the mighty name of Jesus Christ. Be healed in the wonderful name of Jesus Christ. Be healed in the all-powerful name of Jesus Christ. Be healed in the sweet name of Jesus Christ. Be healed in the almighty name of Jesus Christ. நன்றி இயேசு சுவாமி. ஒவ்வொருவரையும் தொட்டு குணமாக்கும். குழந்தை பாக்கியம் எனும் ஆசீர்வாதத்திற்காக காத்து நின்று தாமதித்ததினால் சோர்ந்து போயிருக்கிற பிள்ளைகளுடைய கரத்திலே தருகிறேன். பெற பண்ணுகிறவராகிய நான் பெற செய்யாமல் இருப்பேனோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரசவிக்க பண்ணுகிறவராகிய நான் பிரசவத்தை தடுப்பேனோ என்று உன் தேவன் சொல்லுகிறார். பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். இந்த வார்த்தைகளின்படி உடைய பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியத்தை அருளி செய்தரலும். திருமணமின் ஆசீர்வாதத்தை காத்து நிற்கின்ற பிள்ளைகளுடைய கருத்திலே தருகிறேன். மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணை அவனுக்கு உண்டாக்குவேன் என்று சொன்ன தேவன் ஆசீர்வாதமான திருமண உறவுகளை ஏற்படுத்தியறலாம். அவருடைய குடும்ப வாழ்வை ஆசீர்வதியும், திருமணத்திற்கான பண தேவையை சந்தியும். போலீஸ் செலெக்ஷன், டிஎன்பிஎஸ்சி போன்ற காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ஆயத்தமாக இருக்கிற பிள்ளைகளுக்கு அரசு வேலைகளை கொடுத்து ஆசீர்வதியும். நீட் தேர்வுக்கு ஆயத்தமாக இருக்கிற பிள்ளைகள் மருத்துவர்களை மாறும்படி அற்புதங்களை செய்தரலாம். வேலை செய்கிறவனுடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும், வேலையில் உயர்வு ப்ரமோஷன் கிடைக்கும்படி கிருபை செய்யும். தொழில் செய்கிறவனுடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும், தொழிலே உயர்வு செழிப்பு ஆசீர்வாதம் கிடைக்கும்படி கிருபை செய்தரலாம். ஆசீர்வதியும் விவசாயம் செய்கிறவனுடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். உடைய பிள்ளைகளுடைய நிலபலன்களை ஆசீர்வதியும். உடைய பிள்ளைகளுடைய மிருகஜீவன்களை ஆசீர்வதியும். விவசாயம் செய்கிறவனுடைய பிள்ளைகளுக்கு நல்ல விளைச்சலை கட்டளையிட்டரலாம். நன்றி இயேசு சுவாமிக்கு. உடைய பிள்ளைகளின் கைகளின் கிரியையை ஆசீர்வதியும். உடைய பிள்ளைகளை சுற்றிலும் வேலியடைத்து பாதுகாத்தரலாம். நன்றி இயேசு சுவாமி. சகல துதியையும் கனத்தையும் மகிமையும் வல்லமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். இதை பார்த்து கொண்டிருக்கிற, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே,
நான் உங்களுக்காக ஜெபிக்க வேண்டுமானால் உங்கள் ஜெப குறிப்புகளை எனக்கு அனுப்பி வையுங்கள். நான் உங்களுக்காக ஆண்டவரிடம் ஊக்கமாக ஜெபிப்பேன். என்னுடைய முந்தைய கடந்த நிகழ்ச்சிகள் மூலமாக ஆசீர்வாதங்களையோ அற்புதங்களையோ நன்மைகளையோ பயன்களையோ பெற்றிருப்பீர்களானால் தயங்காமல் எனக்கு தெரியப்படுத்துங்கள். நம்ம ஒன்று சேர்ந்து ஆண்டவரை துதிக்க, அவரை ஸ்தோத்தரிக்க, அவருக்கு நன்றி செலுத்த, அவருக்கு நன்றி உள்ளவராய் வாழது எதுவாக அமையும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. மே காட் பிளஸ் யூ.